ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆம்லேட் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது வெஜிடபிள் வித் எக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்கலாங்க. ஆனியன், வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா ஒரு நீளமாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணிக்கோங்க. அது கூட கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. கார்ன் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் கார்னுங்க, அதாவது சோளக்கருதுங்க, ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க, அது உதுத்து போட்டுக்கோங்க. அது கூட கொத்தமல்லி கீரை, அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து 2 முட்டைங்க. அது கூட 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதாவது பச்சை முட்டை 2 முட்டை வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு, அப்புறம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கோங்க. அது கூட முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கரண்டியை, ஸ்பூனு, அப்புறம் மிக்சர் இருந்தால் அதாவது மிக்சர் எடுத்து வச்சு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்ட்டு. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் நம்ம சின்ன பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ நிச்சு. வெரி குட், வெரி குட். அப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணு. ஸோ நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ண எடுத்து அப்புறம் நீங்கள் கல்லில், நல்லா காய வச்ச கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுட்டுங்க, தோசை மாதிரி நல்லா ஊற்றுங்க. ஊற்றி விட்டு கரண்டி வச்சு மேலே பரவலை பண்ணி விடுங்க. ஆம்லேட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அப்புறம் 2 பக்கமும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறமேல் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வெஜிடபிள்ஸ் வித் ஆம்லேட்டுங்க. தேங்க்யூ.